என்னடா சொல்ற நீ? என் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு உன்னை தேடி வந்தா உன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சுன்னு சொல்ற. தமிழ்நாட்டுல பல பேருக்கு வேலை போனதுக்கு காரணமே இங்க நடக்கிற போராட்டங்கள் தான் சொல்ற. எப்படி சொல்ற நீ? ஒரு குட்டி கதை சொல்லவா? 10,000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழனை இவனுங்கடா வந்து வாழ வைக்க போறானுங்க. தமிழ்நாட்டோட ஜிடிபி பத்தி தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்க. 2014-15 6.93, 2015-16 8.79, 2016-17 7.93, 2017-18 5%க்கும் கீழே போயிடுச்சு. எப்படி ஒரே வருஷத்துல 3 பாயிண்ட் கம்மியாச்சுன்னு பாத்தியா? என்னடா சொல்ற? ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகுதான்டா தமிழ்நாட்டில் 48,000 போராட்டங்கள். இதனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பெரிய கம்பெனிஸ் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டானுங்க. கியா மோட்டார்ஸ், போர்டோட செகண்ட் பிளான்ட், அப்படி இப்படின்னு 65 கம்பெனிஸ் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இதனால தமிழ்நாடு லூஸ் பண்ண வேலை வாய்ப்புகள் மட்டும் 32 லட்சம். அப்ப எத்தனை குடும்ப வருமானம் இல்லாம இருக்கும் யோசிச்சு பாத்தியா? ஆனா இது எல்லாம் மக்கள் போராட்டம் தானே மச்சான். இதுல ஜல்லிக்கட்டை தவிர எதுவுமே மக்கள் போராட்டம் கிடையாது.